ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 20 எலுமிச்சங்காயை நல்லா அறுத்து நிறைய உப்பு போட்டு ஒரு 5 நாள் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு கைப்பிடி, கடுகு ஒரு கைப்பிடி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கடுகெல்லாம் வந்துட்டு நல்லா வெடித்து வரும். 200 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா பொன்னிறமாக அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க எலுமிச்சங்காய் இருக்குல்ல, அதை நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அது நல்லா தண்ணி விட்டு நல்லா சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பவுடர் ஆக வரைக்கும் நல்லா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா சுண்ட வச்சு அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.